ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி நம்ம பிசி இல்லை லேப்டாப்புக்கு வந்து நம்மளே எப்படி ஓஎஸ் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஒன்று வந்து பூட்டபிள் பென்ட்ரைவ். எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவ் மேக் பண்ணுறது ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே வந்து ஐ பட்டன் கொடுக்குறேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்கிட்ட பூட்டபிள் பென்ட்ரைவ் இருக்குது. அதை வந்து நான் லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணி பூட்டபிள் ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ஓஎஸ்குள்ளே என்ட்ராகி ஓஎஸ் போட போகிறேன். ஓகே, இப்போ தான் இதோட ஓகே, என்னோடய பூட்டபிள் மோடு வந்து F12. இதுதான் என்னோடய பூட்டபிள் மோட் இன்டர்ஃபேஸ். இது வந்து நான் பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓஎஸ் உள்ள என்டர் ஆகிறேன். இந்த மெத்தட் வந்து விண்டோஸ் 7, 8, 8.1 அப்புறம் 10க்கு எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து ஓஎஸ் வந்து லோட் ஆகிடுச்சு. சாரி, இன்னும் லாங்குவேஜ் அப்புறம் டைம் ஜோன் வைக்கணுமோ வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து இன்ஸ்டால் ஒன்று இருக்கும், ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டப் அப்படி சொல்லிவிட்டு லோட் ஆகும். விண்டோஸ் 10ல் இருக்க எடிஷன்ஸ்லாம் வரும். நான் வந்து என்ட்ரஸ் பேஸ் 64 பிட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்ட்ரஸ் பேஸ் வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தரும். அதனால் வந்து நான் என்ட்ரஸ் பேஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்ட்டிஷன் பிரிக்கணும். கஸ்டமர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட்டிஷன் டேபிள் வந்துடும். இதில் வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளோ பார்ட்டிஷன் தேவையோ அதை வந்து பிரிச்சுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் பிரித்து வச்சுட்டேன். ஒரு 300, ஒரு 100 வந்து பிரித்து வச்சுருக்கேன். என்னோடய ஹார்ட் டிஸ்க்கோட சைஸ் வந்து 500 GB. நான் வந்து 300ல் வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டு வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகுது. இது ஓகே, வந்து எனக்கு வந்து இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 5 to 10 minutes ஆகும். சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இருக்குது. ஓகே, நான் வந்து இப்போ இதை ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் இந்த வீடியோவை. ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரீஸ்டார்ட் கேட்குது. அதே வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். நான் வந்து ரீஸ்டார்ட் வந்து கொடுக்கல, அதே ரீஸ்டார்ட் ஆகுது. ஒரு வாட்டி ரீபூட் ஆகிட்ட பிறகு திருப்பி வந்து ஓஎஸில் வந்து லோட் ஆகும். இது வந்து ரெடி டிவைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். கொஞ்சம் வந்து ட்ரைவர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், கரெக்டாக இருக்கான்னு. நம்ம லேப் இல்லை சிஸ்டமில் வந்து ட்ரைவர்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கும். செக் பண்ணிட்ட பிறகு இது வந்து 2 to 5 minutes ஆகும். செக் பண்ணிட்ட பிறகு திருப்பியும் இன்னொரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து நம்மளோட நேம் அப்புறம் பாஸ்வேர்டு அதெல்லாம் வந்து போடுறா போல் இருக்கும். இது வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து திருப்பியும் ரீபூட் ஆகுது. எனக்கு ரீபூட் ஆகிட்டு திருப்பியும் வந்து ஓஎஸ் உள்ள என்டர் ஆகுது. ஓகே, இப்போ
ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் எ மொமெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வருது. அது முடிஞ்சிரு பேருக்கு ஜஸ்ட் எ மொமெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வருது. அது முடிஞ்சிரு பேருக்கு நம்மளோட யூசர் நேம் அப்புறமேட்டுக்கா பாஸ்வேர்டெலாம் போட்டுட்டு என்டர் பண்ணிட்டோன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் கேட்கும். கீபோர்ட் செட்டிங்ஸ், அப்புறம் வைஃபை செட்டிங்ஸு, அதுபோல் சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. வெல்கம் ஸ்க்ரீன் வருது. எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்ட்டு வந்து மெசேஜஸ்லாம் வந்து வருது. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம கீபோர்ட் லேஅவுட் வந்து செட் பண்ண சொல்லுது. அப்புறமேட்டுக்கா நெட்வொர்க் செட் பண்ண சொல்லுது. அப்புறம் நம்மளோட பிசி நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். நான் வந்து யூசர் நேம் வந்து பிகின் ஃபேக்ஸ்னே கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு வந்து எதுவும் போடலை. இப்போ வந்து இது வந்து லைசன்ஸ் வந்து ப்ரைவசி செட்டிங்ஸ் நமக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து ஓஎஸ் உள்ள வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கிராஃபிக்ஸ் இருக்காது. அதாவது நம்ம ட்ரைவர்ஸ் வந்து மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அவங்ககிட்ட வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்ததுன்னா நான் பண்ணுறா போல் பண்ணுங்க. கிராஃபிக்ஸ் ட்ரைவர்ஸ் வந்து நம்ம நெட்லேருந்து டேரெக்டாகவே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இன்டர்நெட் ஆக்சஸ் எடுத்துட்டேன் வைஃபை வச்சு. டெஸ்க்டாப்பில் வந்து வை கம்ப்யூட்டர் ஐக்கானும் நெட்வொர்க் ஐக்கானும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திஸ் பிசியை ரைட் கிளிக் கொடுத்துட்டு மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் உள்ள என்ட்ரு ஆகிடுங்க. என்ட்ரு ஆகிட்ட பிறகு டிவைஸ் மேனேஜர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு டிஸ்பிளே அடாப்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ட்ரைவர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கிராஃபிக் ட்ரைவர் வந்து நெட்டில் சர்ச் ஆகி டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். இப்போ அந்த ப்ரொசீஜர் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஆகும் பாருங்கள். சர்ச் ஆகி டவுன்லோட் ஆகுதா? இது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் பொறுத்து இருக்குது. ஓகே, இது டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு வந்து கிராஃபிக் ட்ரைவர் வந்து அதுவே இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துடும். இப்போ வந்து எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகுது ட்ரைவரு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு ஸ்க்ரீன் பார்த்தாலே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்ததுன்னா பிகின் ஃபேக்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் வெப்சைட் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.